மண்டே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வெளியே போற ஒர்க் இருந்தது. அதனால தம்பிக்கும் எனக்கு மட்டும்தான் லஞ்ச் ரெடி பண்ணணும். அவங்க வெளியே போறாங்கன்னு சண்டேவே எங்களுக்கு தெரியும். அதனால சண்டே ரெடி பண்ண உருண்டை குழம்புமே எடுத்து வச்சுட்டேன். தம்பிக்கு ரொம்பவே பிடிக்கும் உருண்டை குழம்புனா. சண்டே ஸ்கூலுக்கு ரைஸும் உருண்டை குழம்பு முட்டை வச்சு கொடுத்து விட்டேன். வீட்டுல மல்லி இலை இருந்துச்சு, அதை கிளீன் பண்ணி எடுத்து வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அப்போ டக்குன்னு மல்லி துவையல் அரைச்சி நல்லெண்ணெய் ஊத்தி ஒயிட் ரைஸ் ஊத்தி பிணைஞ்சி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. எனக்கு லஞ்சுக்கு துவையல் அரைச்சிட்டு ஒரு உருண்டை வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருந்துச்சுங்க. குழம்பு வைக்கிற வேலை மட்டும்தாங்க இல்ல. துணியை துவைச்சிட்டு இட்லி அடைக்கு மாவு அரைச்சிட்டு ஈவினிங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டீ போட பால் வச்சுட்டு காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இட்லிக்கு அரைச்ச மாவுலேயே கொஞ்சமா உளுந்த மாவு எடுத்து வச்சிருந்தேன். அதை வச்சு கல்யாண வீட்டுல செய்யற மாதிரி போண்டா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பர் டேஸ்டியா, மேல நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா வந்திருந்ததுங்க. கண்டிப்பா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க.